திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் என்கின்ற 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தினுடைய அடுத்த பொழிவு இப்பொழுது தொடங்குகிறது. இந்த பொழிவினை நமக்காக ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் சு. ஞான பூங்கோதை அம்மா அவர்களை இந்த மாமன்றத்திற்கு இணையம் வழியாக அழைப்பதில் பெருமை அடைகின்றேன். அம்மா அவர்கள் திரு சாந்தலிங்க அடிகளார் தமிழ் கல்லூரியில் 31 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய பழுத்த தமிழ் அனுபவம் வாய்க்க பெற்றவர்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஆய்வியல் நிறைஞர் என்று சொல்லக்கூடிய எம்ஃபில் பட்டத்தினை யாப்பியல் கலைச்சொல் அகராதி என்ற தலைப்பிலும், இக்கால தமிழ் மொழி அமைப்பும் மொழி பயன்பாடும் என்ற தலைப்பில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் அவர்கள் முனைவர் பட்டத்தையும் பெற்றிருக்கின்றார்கள். 100க்கும் மேற்பட்ட ஆய்வரங்குகளில் கலந்து கொண்டு தம்முடைய உரை வீச்சால் தமிழுக்கு அணி சேர்த்தவர் அம்மையார் அவர்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு சமய அரங்குகளில் தம்முடைய சமய இலக்கிய பயிற்சியின் காரணமாக பலரை சமயத்திற்குள் ஈர்த்தவர்கள் நம்முடைய ஞான பூங்கோதை அம்மா அவர்கள். நம்முடைய திருக்காலத்தி பெருமாட்டியினுடைய திருப்பெயரை தாங்கி இருக்கிறார்கள், ஞான பூங்கோதை, இல்லையா? நம்முடைய திருக்காலத்தி பெருமானுடைய அந்த பெருமாட்டியின் திருநாமம் ஞான பூங்கோதை. பெயருக்கேற்றவாறு அம்மையார் அவர்களுடைய பொழிவும் அவ்வளவு இனிமையாக எளிமையாக சமய தமிழ் இலக்கியங்களின் பால் பலரை ஈர்ப்பதாக அமையும் என்பதில் எங்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. அம்மையார் அவர்களை பல்லாண்டு காலம் நான் நன்கு அறிவேன். அவர்களுக்கு நான் ஒரு மாணவரை போல, மகனை போல என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். அப்படி பல மாணவர்கள், இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இன்று பள்ளி குழந்தைகளிடத்தில் சமய இலக்கியங்களை சொல்லி தருகின்ற மிக பெரும் பயனை இந்த இளம் தலைமுறைக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60,000த்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் இதனால் பல்லாண்டு காலமாக பயன்பெற்று வருகிறார்கள் என்பது அம்மையாரை பற்றிய மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அருட்பணி. அதே போல பல அமைப்புகளை அம்மையார் அவர்கள் செயலாளராக இருந்து நடத்தி கொண்டு வருவது மட்டுமல்லாமல், அவரே அந்த அமைப்பில் ஒரு பேராசிரியராக இருந்து பயிற்றுனராக இருந்து சமய இலக்கியங்களை இந்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லக்கூடிய பணியையும் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து திருவாசக முற்றோதல், திருமுறை முற்றோதல், சமய இலக்கிய பயிலரங்குகள், குழந்தைகளுக்கான போட்டிகள், அதற்கான பரிசுகள், ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தில் அறிஞர்களுடைய காந்தியடிகள், மறைமலை அடிகள், திருவிகா போன்ற மிக பெரும் தமிழ் ஆளுமைகள், தேசிய தலைவர்கள் பெயரில் அவர்கள் விழா நடத்தி பரிசு பொருள்களை இந்த மாணவ சமுதாயத்திற்கு வழங்கி அவர்கள் பால் தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் என்று அவர்களுக்கு இந்த இளம் பிராயத்திலேயே கொண்டு வரும் சிறப்பை அம்மையார் அவர்கள் செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த சமய கல்வியை அவர்கள் போதித்து வருகிறார்கள். மங்கையர்க்கரசியார் அறநெறி அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி அதில் மிகச் சிறப்பாக அவர்கள் பல்வேறு வார மாத கூட்டங்களை நடத்தி சமய பணிகளை செய்து வருகிறார்கள். திருவாவடுதுறை ஆதீனத்தின் மூலமாக சைவ சித்தாந்த வகுப்பினை அவர்கள் பேரூர் மையத்தில் நடத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. அம்மையார் அவர்களுக்கு இந்த திருவாவடுதுறை ஆதீனம் அவர்கள் சித்தாந்த ரத்தினம் என்ற விருதை தந்து பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அருட்கலை செம்மல், அருட்கலை மாமணி, கதை சுடர், அருள் வளர் செம்மல் என்றெல்லாம் அம்மையார் அவர்களுக்கு தமிழகம் எங்கும் பல்வேறு விருதுகளை கொடுத்து அவர்களை மிக உயர்ந்த இடத்தில் வைத்து பாராட்டி மகிழ்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது நமக்காக கபில தேவநாயனார் அருளிய சிவபெருமான் இரட்டை மணிமாலை என்கின்ற அற்புதமான சிற்றிலக்கியம் குறித்து 11ஆம் சிந்தனையினுடைய அற்புத கருத்துக்களை நமக்கு வழங்க வருகை தருகிறார்கள். அவர்களை ஐயாரப்பர் திருமுறை மன்றம் மற்றும் நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக பணிந்து வணங்கி வரவேற்று இணைய மேடையை அவர்களுக்கு தந்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தொண்டர்நாதனை தூதிடை விடுத்ததும் முதலை உண்ட பாலனை அழைத்ததும்
என்பு பெண்ணுருவா கொண்டதும் மறைக்கதவினை திறந்ததும் கண்ணி தன் தமிழ் சொலோ மறுபுல நம் சிங்கப்பூர் நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையமும் திருவையாறு ஐயாரப்பர் திருமுறை மன்றமும் இணைந்து நடத்தும் 11ஆம் திருமுறை கருத்தரங்கம் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் என்ற பொருண்மையில் அமைந்துள்ளது. 3வது நாளாக இன்று நடைபெறுகின்றது. இந்த கருத்தரங்கினை இணைந்து நடத்தும் அன்பு சகோதரி சிவலாவண்யா அவர்களுக்கும் அன்பு சகோதரர் முனைவர் கோப்பா நல்லசிவம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணைய வழியில் இணைந்திருக்கும் இனிய தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இன்று கபிலதேவ நாயனார் அருளிய சிவபெருமான் திரு இரட்டைமணி மாலையில் அமைந்துள்ள பொருண்மைக்குள் நாம் செல்லலாம். கபில தேவநாயனார் இவர் நூலாசிரியர் கபிலதேவ நாயனார். சங்க காலத்தில் இருக்கின்ற நக்கீரரும் சங்க காலத்தில் இருக்கின்ற கபிலரும் சங்க காலத்தில் இருக்கின்ற பரணரை போல அல்ல 11ஆம் திருமுறையில் பாடிய அருளாளர்கள். இங்கும் ஒரு நக்கீரர் உண்டு, இங்கும் ஒரு கபிலர் உண்டு, இங்கும் ஒரு பரணர் உண்டு. ஆனால் அவர்கள் சங்ககால புலவர்கள். 11ஆம் திருமுறையில் இடம்பெற்ற இவர்கள் சங்க காலத்துக்கு பிற்பட்டவர்களாக அவர்கள் விளங்குகின்றார்கள் என்பது நூலாசிரியர் பற்றிய செய்தியாக அமைகின்றது. அவரை பற்றிய ஊரோ குலமோ ஏனைய செய்திகள் நமக்கு அறிவதாக செய்திகள் நமக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியின் காரணமாக ஆசிரியர் இரட்டை மணி மாலையை இயற்றி உள்ளார். மணி மாலை என்பது ஒரு மாலை இலக்கியங்களில் ஒன்று. அது 2 மணி மாலைகளால் ஆனது. முத்தும் பவளமும் மாறி மாறி எப்படி அணிகலன்களால் அணிகின்றமோ ஒரு மாலை செய்து, அதுபோல சிவபெருமான் மீது வெண்பாவும் கட்டளை கலித்துறையும் இணைந்து 2ம் மாலையாக கோர்த்து இரட்டை மணி மாலையை அவர் சிவபெருமானுக்கு சூட்டுகின்றார். இந்த இரட்டை மணி மாலை என்று சொல்லும் பொழுது ஒரு எண்ணிக்கையில் ஒரு ஐயம் இருக்கின்றது. இரட்டை மணி மாலை என்பது 20 பாடல்களால் அமைந்தது. இந்த பாடல்கள் இந்த இலக்கியம் சிவபெருமான் மீது அமைந்த இரட்டை மணி மாலை இலக்கியம் என்பது 37 பாடல்களை கொண்டது. ஒன்று அது 40 பாடல்களை கொண்டு இணை மாலையாக இருந்திருக்க வேண்டும். ஒரு மாலைக்கு 20 பாடல் என்று சொல்லி 2 வடமாக வரும்பொழுது ஒரு வடத்திற்கு 20 பாடல்கள், அடுத்த வடத்திற்கு 20 பாடல்கள் என்று இரட்டை வடமாக அந்த மாலை இலக்கியம் அமைந்திருக்க வேண்டும் என்பது அறிஞருடைய கருத்து. 40 பாடல்கள் என்று எடுத்துக்கொண்டால் அந்த பாடல் 3 பாடல்கள் கிடைக்கவில்லை, 37 பாடல்களாக அமைந்துள்ளது. இது ஒன்று. இன்னொன்றாக பார்த்து கொண்டால் ஒன்றினுடைய பாடலினுடைய இறுதி சொல்லோ அசையோ எழுத்தோ சொல்லோ அடுத்த பாடலுக்கு ஆதியாக வருவது அந்தாதி இலக்கியம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த இரட்டை மணி மாலை இலக்கியம் அந்தாதி வகையில் அமைந்தது. அவ்வாறு பார்க்கும் பொழுது முதல் பாடலினுடைய தொடக்கமும் இறுதி பாடலுடைய தொடக்கமும் இணைந்து மண்டலித்து வந்திருக்க வேண்டும். அதுவும் இந்த நூலில் இல்லை. ஆதலால் இது 100 பாடலாக இருந்திருக்கலாம் அல்லது 40 பாடலாக இருந்திருக்கலாம். இறைவனுடைய அருளால் நமக்கு 37 பாடல்கள் கிடைத்திருப்பது என்பது நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு. அடுத்ததாக வரும் பொழுது இந்த கட்டளை கலித்துறை என்பது நமக்கு முன்பாக இந்த 11ஆம் திருமுறையில் பேசிய அன்பர்கள் சுட்டி சென்றார்கள். காரைக்கால் அம்மையார் அவர்கள்தான் இந்த மாலை இலக்கியத்துக்கு இரட்டை மணி மாலை இலக்கியத்துக்கு முன்னோடி ஆவர். அவரும் இரட்டை மணி மாலை இலக்கியம் பாடியுள்ளார். ஆனால் அவருடைய பாடலில்
முதலாக கட்டளை கலித்துறையும் அடுத்த பாடலாக வெண்பாவும் அமைகின்றது. இங்கு வெண்பா முதலாக அமைந்து கட்டளை கலித்துறையாக இந்த பாடல் அமைவதாக நாம் காணலாம். அந்த பா வகை மட்டுமே இங்கு மாற்றமாக அமைகின்றது. அதற்கு அடுத்ததாக வரும் பொழுது இந்த நூல் என்னென்ன பொருள்களில் எல்லாம் நமக்கு காட்டி செல்வது என்பது பார்க்கக்கூடியவர்களுக்காக ஒரு சின்ன சுருக்கமாக காட்டப்பட்டிருக்கிறது. இந்த 37 பாடல்கள் இறைவனுடைய திருமேனி சிறப்பை வியந்து பாடுகின்றது, இறைவனுடைய பெருமையை பேசுகின்றது, அடியார்களுக்கு அருள் செய்கின்ற பாங்கு, அடுத்தது இறைவனை போற்றாதார் அடைகின்ற சிறுமை, அடுத்தது இறைவனுடைய தோற்றத்தை கண்டு வியப்படைகின்ற கபில தேவருடைய சிறப்பு, இறைவனுடைய செயலை கண்டு வியப்படைதல், இறைவனுடைய சிறப்பு எத்தகையது. இந்த பாடல் முழுவதுமே இறைவனுடைய சிறப்பு. ஆனால் அதனையும் பகுத்து பகுத்து நுண்ணியதாக நாம் நோக்கும் பொழுது பல பொருண்மையில் அமைகின்றது. இறைவனை வழிபடும் முறை, அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று உலகிற்கு உரைக்கக்கூடியதாக கபில தேவர் அமைத்துள்ளார். அடுத்ததாக இருக்கின்ற தன்னிலையினை மற்றவர்களுக்கு சொல்வதோடு மட்டுமல்ல, தன்னுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை கபில தேவர் காட்டி செல்கின்றார். தலங்களை எடுத்து காட்டுகின்றார். ஏறக்குறைய ஒரு 20 பாடல்களில் இவர் தலங்களை சுட்டி செல்லுகின்றார். ஒருவேளை இவர் சிவனுடைய தலங்களில், சிவபெருமான் வீட்டிற்கும் தலங்களில் இவர் தல யாத்திரை சென்றிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நாம் எண்ணுவதற்கு கருதுவதற்கு இடம் உண்டு. அது மட்டுமல்லாமல் பல பாடல்களில் இலக்கிய சுவையாக நமக்கு காட்டுகின்றார். சில எடை, அது மட்டும் இல்லாமல் வினா விடை உத்தி, அணிகள் என்பதெல்லாம் ஒரே சொல் பல பொருளில் வருவது, ஒரு சொல் எடுத்து ஆளும் பொழுது யமகமாக சொல் அணிகளாக, சொல் பொருள் பின்வரி அணிகளாக இலக்கிய நயத்தில் பல பாடல்களை இந்த நூலில் நாம் காணலாம். அது அல்லாமல் மானிட பெண்டீர்கள் கடவுளிடத்தில் மையல் கொள்ளும் பொழுது அந்த அகத்துறை பாடல்கள் இடம்பெறுவது பாங்கு. அந்த வகையில் இந்த அகப்பொருள் துறையில் தலைவியினுடைய கூற்றாக, செவிலியினுடைய கூற்றாக, தாயினுடைய கூற்றாக சில பாடல்கள் அமைந்து விளங்குவதை காணலாம். ஆங்காங்கு மேலோட்டமாக பார்த்து சென்றாலும் இதனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லும் பொழுது சில பாடல்களில் சித்தாந்த கருத்துக்களையும் ஆசிரியர் மையமிட்டு செல்லுகின்றார். இந்த பொருண்மையில் ஒரு களத்தை அமைத்து கொண்டு, ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொண்டு நான் நூலினுள் செல்லுகின்றேன். முதல் பாடல் வெண்பாவால் அமைந்தது. அந்திமதி முகிலான் அந்தியம் செந்நிறத்தான் அந்தியே போலும் அவிர்சடையான் அந்தியின் தூங்கி இருள் சேர் யாமமே போலும் சுடு நீற்றான் வீங்கி இருள் சேர் நீலமிடறு என்பது முதல் பாடல். இதில் அந்தி என்கின்ற சொல் ஒரே பொருளில், அந்த அந்தி என்கின்ற சொல் வந்த பொருளேயே திரும்ப திரும்ப பின்னும் பின்னும் வந்து சொல் பொருள் பின்வரும் நிலையாக அமைகின்றது. சிவபெருமானுடைய தோற்ற சிறப்பை எவ்வாறு வியந்து பேசுகின்றார் கபிலர் என்பதை காணலாம். சிவபெருமானுடைய திரு உருவம் எவ்வாறு இருக்கின்றது. அந்தி நேரம், அந்தியில் தோன்றுகின்ற மதியினை உடையவனாக அவன் விளங்குகின்றான். அந்தியில் தோன்றுகின்ற செந்நிறம் எவ்வாறு இருக்கிறதோ அது போன்ற சிவந்த நிறத்தை உடையவனாக இருக்கின்றான். அந்தி போலும் அவிர்சடையான் ஒளி வீசுகின்ற சடையினை உடையவனாக இருக்கின்றான். மாலை நேரம் பார்த்து அப்படி தக 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 என்று செந்நிறமாக ஒளி வீசும் அந்த தன்மை உடையவனாக அவனுடைய சடை விளங்குகிறது. அந்தியின் தூங்கி இருள் சாமமே போலும், அந்திக்கு பின்னாடி வருகின்ற நடு சாமம், கும் இருட்டு என்று சொல்வோம் அல்லவா, இருள் சேர்ந்த அந்த யாமத்தை நடு இரவினை போல அவனுடைய மிடறு இருக்கின்றது. எந்த மிடறு? நீல நிறம் கொண்ட அந்த மிடறு விளங்குகின்றது. சுடு நீட்டான், திருநீரு பூசிய சிவபெருமானுடைய வீங்கி இருள் கருமை நிறம் சேர்ந்த நீல மிடறு இவ்வாறு இருக்கிறது என்பதை முதல் பாடலில் ஆசிரியர் நமக்கு காட்டுகின்றார். அடுத்த பாடலை பார்க்கும் பொழுது மிடல்தால் கடல் நஞ்சம் வைக்கின்ற ஞான்று மெல் ஓதி நல்லால் மடல் தாமரை கைகள் காத்திலவே மழுவாள் அதனால் அடல் தாதையே அன்று தாள் எறிந்தார்க்கு அருள் செய்த கொள்கை கடல் தாள் வயல் செந்நெல் ஏறும் வெண்காட்டியம் கரும்பினையே என்கின்றார். திருவெண்காட்டில் இருக்கின்ற கரும்பு போல்வானே, திருவெண்காடு என்கின்ற தலம் இங்கு பேசப்படுகின்றது. அங்கு சொல்லும் பொழுது இந்த பாடலில் சண்டேச பெருமானுடைய சிறப்பு பேசப்படுகின்றது. மிடல்தால் கடல் நஞ்சம் வைக்கின்ற பொழுது,
கடலில் இருந்து வருகின்ற நஞ்சினை எடுத்து தான் குடிக்கின்ற பொழுது ஓதி நல்லாள் உமையம்மை அழகு உடையவள் நல்ல கூந்தலை உடைய அவள் மடல் தாமரை கைகள் காத்திலவே. சிவபெருமான் நஞ்சு எடுத்து குடிக்கின்ற வரைக்கும் அவளுடைய கைகள் காக்கவில்லை, பின்னர் தான் அதனை தடுத்து நிறுத்துகிறது. அந்த செய்தியை இங்கு ஆசிரியர் காட்டுகின்றார். அது மட்டும் அல்லாமல் மழுவாளால் தன்னுடைய தந்தையினுடைய தாளை எரிந்தவர் சண்டேச நாயனார், அவருக்கு அருள் செய்தவன் சிவபெருமான். அதனை சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் கடல்கள் தாழ்ந்து செல்லுகின்ற அந்த பள்ளமான வயல் பகுதியில் சென்னல் ஏறுகின்ற திருவெண்காடு என்று தலத்தினை சொல்லுவதாக ஆசிரியர் நமக்கு காட்டுகின்றார். அடுத்த பாடல் இது சொல்லுவது என்ன கருத்து என்றால், மேலோட்டமாக செல்வது மட்டுமல்லாமல் உமையம்மையினுடைய அறிவினை புகழும் முகத்தால் இறைவனுடைய ஆற்றலை புகழ்ந்தவாறு என்பதுதான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்ற செய்தியாக அமைகின்றது. அடுத்த பாடலை பார்க்கும் பொழுது, கருப்பு சிலை அணங்கன் கட்டழகு சுட்ட நெருப்பு திருநெற்றி நாட்டம் திருச்சடையில் திங்கள் புரையும் திரள் பொன் திருமேனி எங்கள் இமையோர் இறைக்கு. எவ்வளவு அழகாக எடுத்து காட்டுகின்றார் கபிலர். அவனுடைய சிவபெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கின்றது, எத்தனை உமைகள் பாருங்கள். இது திங்கள் புரையும் திரள் பொன்மேனி, அவனுடைய திருமேனி பொன் போன்று இருக்கின்றதா. அது மட்டுமல்ல, திங்கள் புரையும் தலையில் திருச்சடையில் சூடி இருக்கின்ற திங்களை ஒத்து விளங்குகின்றது அவனுடைய திருமேனி. கருப்பு சிலை அணங்கன் என்று சொல்லுவது கரும்பினை வில்லாக கொண்டிருக்கின்ற மன்மதனுடைய கட்டழகெல்லாம் சுட்டு பொசுக்கியவன் சிவபெருமானுடைய நெருப்பாகிய அந்த நெற்றி கண்கள். நாட்டம் என்பது கண்கள், அந்த நெற்றி கண்கள் மன்மதனை அழித்தது. அது மட்டும் அல்லாமல் திருச்சடையில் இருக்கின்ற திங்களை ஒத்து அவனுடைய மேனை விளங்குகின்றது என்று சொன்னால், திருச்சடையில் இருக்கின்ற அந்த நிலவு எவ்வாறு வெண்ணிலவாக இருக்கின்றதோ அது போல் அவனுடைய திருமேனி முழுவதும் திருநீறு பூசிய திருமேனி. அது மட்டுமல்ல, செம்மான் அம்மானாக பொன் திருமேனி உடையவனாக இருக்கின்றான். யாரு? எங்கள் இமையோர் இறக்கை, இமையோருக்கு இறைவனாக விளங்குகின்ற அந்த இறைவன் இவ்வாறு இருக்கின்றான் என்பதை காட்டுகின்றார். அடுத்ததாக நமக்கு சொல்லும் பொழுது, மனிதராக பிறந்தவர்களுக்கு நமக்கு குறைகள் பல இருக்கு. இறைவனுக்கு குறை இருக்கா? இல்லவே இல்லை. இருந்தாலும் இறைக்கும் ஒரு குறைவில்லை என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கின்றார். இறைக்கோ குறைவில்லை என்று சொல்லும் பொழுது இறைவனுக்கும் குறை உண்டு. என்ன குறை என்பதை கபிலதேவருடைய பாடலால் நாம் காணலாம். இறைக்கோ குறைவில்லை உண்டு இறையே எழிலார் எருக்கு நரை கோமள கொன்றை துன்றும் சடைமுடி நக்கர் சென்றி பிறைக்கோர் பிளவும் பெரு இழி கொண்டு எம்பிரானுக்கும் குறை கோவணம் ஒளிந்தால் பின்னை ஏதும் குறைவில்லையே என்று சொல்லுகின்றார். இறைவனுக்கா குறை இல்லை? அவனுக்கும் குறை உண்டு, சின்ன குறை உண்டு. என்ன குறை என்று சொல்லும் பொழுது, அழகிய எருக்க மாலையோடு எருக்கம் பூவோடு அழகிய தேன் சிந்துகின்ற கோமளமாக அழகிய கொன்றை மலர் சூடிய இருக்கின்ற இறைவன், அவனுடைய சென்னையில் இருக்கின்ற பிறைக்கு ஒரு குறை இருக்கு. என்ன பிறை என்று சொல்லும் பொழுது, இளம் பிறையாக அது முழுமையாக அடைய வேண்டும் என்று, பிறைக்கு மற்றொரு பாதி வேண்டுமே என்று இழிவரலாக அந்த எண்ணத்தை கருத்தில் கொண்டு தான் சூடி இருக்கின்ற அந்த பிறை முழுமையாக அடைய வேண்டும் என்று சொல்லி பாதையாக இருக்கிறது, பிளவுபட்டு இருக்கிறதே, அதற்கு வேண்டும் என்று சொல்லி பிரான் உடுக்கும் குறை கோவணம் ஒளிந்தால் பின்னை ஏதும் குறை இல்லையே. அப்ப மற்றொரு பிறையினை பெற வேண்டுமே, பாதை வேண்டுமே என்று சொல்லி இழிவரலை கருத்தில் கொண்டு தான் உடுத்தி இருக்கின்ற கோவணம் மிக குறைந்த அளவில் உடையின்றி கோவணம் மட்டும் ஆடை முழுமையும் அடையாமல் கோவணத்தை உடுத்தி இருத்தலை நீக்கினால் அதற்கு அவனுக்கு எந்த விதமான குறை இல்லை. அப்ப ஆசிரியருடைய கருத்து, அவன் கோவணத்தை நீக்க வேண்டும், இந்த ஆடையோடு அவன் தோற்றத்தை காட்ட வேண்டாம் என்று சொல்லுகின்றார். சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பழிப்பது போல புகழ்வதாக இந்த பாடல் அமைகின்றது. அதற்கு அடுத்ததாக, இந்த மனித பிறவியில் ஆழ்ந்து ஆழ்ந்து பல துன்பங்களை அடைகிறது. இதனை பற்றி பேசாதார் யாரும் இல்லை. பிறவிக்கு கடல் ஏறல் இன்புறவில் முல்லை கமலும் முதுகுன்றில் கொள்ளை விடையானை வேதியனை வெண் மதிசேர் செம்பொன் சடையானை சாராதா தாம் என்று சொல்லுகின்றார்.
அப்ப யார் இதனை சாருகின்றார்? இறைவனை செம்பொன் சடையானை யாரெல்லாம் சார்கின்றார்களோ, யாரெல்லாம் சேர்கின்றார்களோ அவர்களுக்கு பிறவி இல்லை. சாராதார் இறைவனுடைய திருவடியை யாரெல்லாம் சேரவில்லையோ அவர்களுக்கு பிறவியாகிய கடலில் இருந்து ஏறுவது எங்கும் இல்லை. அதனை எந்த தலத்தோடு பொருத்தி காட்டுகின்றார் என்று சொல்லும் பொழுது, இனிய அந்த காடுகள் சூழ்ந்திருக்கின்ற முல்லை மலர்கள் கமழுகின்ற திருமுதுகுன்றில் கொல்லை விடையானை, விடை கொண்டவனை, விடை வாகனத்தை உடையவனை, வேதத்துக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்ற வேதியனை, வெண்மதி சேர்ந்த செம்பொல் சடையானை சாராதார் தாம் என்று காட்டுகின்றார். அப்போ இறைவனை சார்ந்தால் மட்டுமே நமக்கு பிறவியிலிருந்து நீங்க முடியும். சிவபக்தி அன்றி வேறு எதுவும் நம்மை மீட்காது என்பதை காட்டுகின்றார். இதனை நமக்கு கந்த புராணமும் காஞ்சி புராணமும் நமக்கு சில எடுத்துக்காட்டு பாடல்களாக இன்று நினையலாம். ஒன்று, ஒரு மனிதன் விசும்பை நம்ம குழந்தைகிட்ட சொல்லுவான், ஆகாசத்தை சுருட்ட முடியுமா, நட்சத்திரத்தை எண்ண முடியுமா என்று ஒரு விடுகதை போடுவோம். அதே மாதிரி காஞ்சி புராணமும் கந்த புராணமும் இந்த பொருண்மையில் ஒரு பாடலாக, மானுடன் விசும்பை தோல் மேல் சுருட்டுதல் வல்லனாயின், தோல் போல ஒரு தோலை எவ்வாறு சுருட்ட முடியுமோ அது போல மனிதன் ஆகாயத்தை தோல் போல சுருட்டுவதில் வல்லவனாக இருந்தால் ஈனமில் குற்றம் இல்லாத சிவனை காணாமல் இடும்பை முழுவதும் தீர்ந்துவிடும் எய்தும், தீர்ந்து வீடும் எய்தும், வீடு பேரும் அடையலாம். மானமார் சுருதி கூறும் வழக்கு இவை ஆதலாலே ஆனமார் இறையை காணும் உபாயம் அறிதல் வேண்டும் என்று காஞ்சி புராணம் நமக்கு கூறுகிறது. இதே போல கந்த புராணமும் நமக்கு காட்டுகின்றது. ஆதலால் சிவன் அல்லாமல் முக்தியில் சேர்த்துவார் இல்லை, இவன் அடி வழிபட்டால் முக்தி எய்துவார் என்பது இந்த பாடலுடைய கருத்தாக அமைகின்றது. அடுத்த பாடலை நமக்கு சொல்லும் பொழுது, தாமரை கோவும், என்ன ஒரு இலக்கிய நயம் பாருங்க. அந்த தாமரை என்கின்ற சொல் 4 இடங்கள்ல 4 வரிகள்ல முதல் சொற்களாக வருகின்றது. தாமரை கோவும் நன்மாலும் வணங்க தலையிடத்து தாம் அரைக்கோவணத்தோடு இறந்து உண்ணினும் சார்ந்தவருக்கு தாமரை கோமளத்தோடு உலகு ஆள தருவர் கண்டீர், தாமரை கோமள கை தனியா பிரித்து கொண்டு தவளப்பொடி சங்கரரே, திருநீரு பூசுகின்றவனாக விளங்குகின்ற சங்கரன் என்பதை சொல்லுகின்றார். தாமரைக்கும் பிரம்மனும் திருமாலும் வணங்க தலையிடத்து பிறருடைய தலைவாசலில் தாம் சிவபெருமான் அரை கோவணம் கொண்டு அவன் கபாலத்தை கொண்டு பிரம்மனுடைய தலையை கொண்டு இறந்து உண்ணினும் அவனை சார்ந்தவருக்கு, சிவபெருமானை சார்ந்தவருக்கு தாமரை கோமளத்தோடு, அதாவது திருமகளோடு செல்வத்தோடு இந்த உலகை ஆள தருவர் கண்டீர், மக்களுக்கு சொல்லுகின்றார். தருவர் கண்டீர், அவன் இறந்து உண்ணக்கூடியவனாக இருந்தாலும் கூட அவனை யாரெல்லாம் சார்ந்து விளங்குகின்றார்களோ தன் அடியார்களுக்கு திருமகளோடு இந்த உலகை ஆள தருகின்றார் என்பதை சொல்லுகின்றார். தாமரை கோமளக்கை, அவனுடைய கைகள் அழகாக தாமரை இதழ் போல இருக்கின்றது. தவளப்பொடி திருநீரு பூசுகின்றவனுடைய இறைவன் என்பதை நமக்கு காட்டுகின்றார். தாம் கோவணத்தோடு இறந்து உண்டாலும் கூட தம்மை சார்ந்தவருக்கு உலகாள தருவர் என்பது கருத்து. இதனையே நக்கீர தேவர் கைலைபாதி அந்தாதியில் தான் நாளும் பிச்சை புகும் போலும் தன் அடியார் வானால மண்ணால வைத்து என்பதை நமக்கு காட்டுகின்றார். அடுத்த பாடலாக நமக்கு காட்டுவது, அதாவது சங்கு கோன் எண்ணுவரே பாவையரே தம் அங்கம் பங்கு போய் நின்றாலும் பாய் கழுலி தங்கை வரியரா போதும் வளர்சடையாய் நின்போல் பெரியர் ஆவாரோ பிறர். இது 2 விதமா நம்ம பிரித்து கொள்ளலாம். சிவபெருமானுக்கு ஒரு பொருள்ல வரும், சிவபெருமான் அல்லாத மற்றவர்களுக்கு இன்னொரு பொருளாக நாம் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்றாக அமைகின்றது. சங்கு கோல் எண்ணுவரே பாவையரே தம் அங்கம் என்று சொல்லும் பொழுது ஒரு இயல்பை இருக்கிறது. காதல் மிகுந்து போகும் பொழுது தலைவனை எண்ணி அவர்களுடைய மகளிர்களுடைய கைகளில் இருக்கின்ற சங்கு வளையல்கள் எல்லாம் கீழே விழுவது ஒரு இயல்பு. உடல் மெலிந்து போகும். இன்று நாம் சொல்லுகின்றோம் அல்லவா, அனிமிக், இரத்த சோகை, நேரத்துக்கு நேரம் உணவு உண்ணாமல் அது மெலிந்து போகின்றது உடம்பு. அது போலதான் அந்த மகளிர்களும் அவ்வாறு இருக்கின்றார்கள். அவருடைய சங்கு வளையல்கள் கீழே கழுண்டு விழுகின்றன. இந்த
ஒன்று. அடுத்தது, தன்னுடைய அங்கம் பங்கு போனாலும், தன்னுடைய உடம்பில் பாதி போய் நின்றாலும், பாய் கழுலி கங்கை வரியரா போதும் வளர்சடையாய் நின்போல் பெரியராவரோ. பிற மக்களும் இதனை போலவே இருக்கின்றார்கள். 2 செய்தி அங்க நம்ம நினைய வேண்டும். ஒன்று, தருகாவனத்து முனிவர்களுடைய அகங்காரத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக இவர் பிச்சாடன கோலத்தில் செல்லுகின்றார். ரிஷி பத்தினிகள் இவருடைய மையலை கண்டு இவருடைய அழகில் மயங்கி பின் வருகின்றார்கள். அப்போ அந்த செய்தியை இங்கு குறிப்பாக சுட்டி செல்லுகின்றார் என்பது, பாம்பு புகுந்து செல்லுகின்ற வளர்ந்த சடையினை உள்ளவனே, உன்னை போல பெரியவர்கள் ஆவார்களா என்று ஆசிரியர் கேட்கின்றார். இந்த உமையம்மை இங்கு உடம்பில் பாதை எடுத்துக்கொண்டதால் அங்கம் பங்கு போகின்றது. ஆனால் மற்றவர்களுக்கு இது எவ்வாறு பொருத்த வேண்டும் என்று சொன்னால், நரை திரை மூப்பு ஆகியன உடல் மெலிதல் இயல்பு. ஆதலால் நீ செய்கின்ற இந்த செயலே பற்று யாதும் இல்லாமல் அருள் காரணமாக நீ செய்கின்றாய். பிறர் பொருட்டாக நீ செய்வதனால் நீ பெரியன். ஆனால் மற்றவர்கள் அதன் காரணமாக செய்யாமல் தன் காரணமாக செய்வதால் அவர்கள் பெரியர் ஆக மாட்டார் என்பதை நமக்கு காட்டுகின்றார். அடுத்த பாடலை சொல்லும் பொழுது, பிறப்பு ஆள் குழியிடை வீழ்ந்து நெய்வேற்கு. நான் அந்த பாடலை படித்து கொண்டு பொருள்களை சொல்லும் பொழுது நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால இந்த பிறப்பு ஆள் குழியிடை பொருளை மட்டும் சொல்லிட்டு அங்க இருக்கின்ற சில முக்கியமான வரிகளை படித்து காட்டுகின்றேன். பிறப்பு ஆள் குழியிடை வீழ்ந்து நெய்வேற்கு நின் பேரருளின் சிறப்பார் திருக்கை தரகிற்றியே என்று சொல்லுகின்றார். அதாவது பால் அடைந்த மிக பிறவியாகி குழிக்குள் வீழ்ந்து கிடக்கின்றான். ஒருவன் கீழே விழுந்து கின்றான். அவனை நாம தூக்கி விடுவதற்கு ஒரு கை கொடுப்போம் அல்லவா? அது போல பிறவியாகிய அந்த குழிக்குள் நான் விழுந்து எடுக்கின்றேன். என்னென்னி எடுப்பதற்கு தருகிற்றியே, உன்னுடைய கையினை தரவல்லையா என்று கேட்கின்றார். அடுத்த 2 வரிகளும் சிவபெருமானுடைய தோற்ற சிறப்பை தான் சொல்லுகின்றார். திரியும் முப்புறங்களை அவன் எரிய செய்தவன். அதற்கு எது வில்லாக இருந்தது? மேருமலை வில்லாக இருந்தது. அங்கு 1000 வாயினை கொண்டிருக்கின்ற கொடுமையை நிறைந்திருக்கின்ற வரிகள் கொண்ட பாம்பு அங்கு நானாக போக்கின்றவனாக அவனுடைய கை அமைகின்றது என்பது அவருடைய அருள் செயலை குறிப்பிடுகின்றது. நமக்கு வேண்டியது அந்த முதல் 2 வரிகள். அப்போ அந்த வல்லையே என்று சொல்லும்போது, தருகிற்றையே என்று சொல்லும் பொழுது அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், வல்லவனா, நீ என்னை குழியிலிருந்து எடுப்பதற்கு நீ வல்லவனா என்று சொல்லும் பொழுது, என்னை பற்றியுள்ள மனங்கள் மிக வலிமை உடையன. ஆதலால் நீ எடுக்கின்ற உன்னுடைய கைகளும் எடுக்க வல்லவனாய் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு குறிப்பாக ஆசிரியர் காட்டுகின்றார். அடுத்ததாக இந்த இறைவன் நடனம் ஆடுகின்றார். அவர் நடனம் ஆடுவதற்கு இடம் போதவில்லை. சிற்றம்பலமும் போதவில்லை, ஆரூரும் போதவில்லை, 5 சபைகளும் அங்கு இல்லை. என்ன சொல்லுகின்றார்? அவன் ஆடுவதற்கு எது முகடாக இருக்கின்றது, எது மேல் கூரையாக இருக்கின்றது, எது தூணாக இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகின்றார். வானமே மணி முகடாக இருக்கிறது. அதுதான், வானம்தான் அவருக்கு மேல் கூரையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மால் வரையே இமய மலையே தூணாக இருக்கின்றது. ஆன பெரும் பாறை, இந்த உலகமே மிகப்பெரிய ஒரு அரங்கமாக இருக்கின்றது. கானகத்தில் காட்டில் முழவு அதிர, அந்த முழவு அதிர ஆடும் பொழுது ஆரூர் எம்மானுக்கு எய்தாது இடம், ஆரூரில் ஆடுகின்ற இறைவனுக்கு இந்த இடம் போதாது என்பதை காட்டுகின்றார். கானகம் என்று சொல்லுவது உயிர்கள் ஒடுங்கிய நிலையில் உள்ள உலகத்தை சொல்லுவதாக நாம் பொருள் கொள்ள வேண்டும். அப்பொழுது சிவபெருமானுடைய அருளிலேயே உயிர்கள் பிழைக்கின்றன என்பதை நாம் காட்ட வேண்டும். சிவபெருமானுடைய பெரிய நிலையை நமக்கு எடுத்து காட்டுவதாக இந்த பகுதி அமைகின்றது. அடுத்ததாக சொல்லும் பொழுது மிக நகைப்புக்குரிய ஒரு பாடலாக காட்டுகின்றார். இடப்பாகம் உடையவளாக வரையின் இள வஞ்சி அண்ணல். இடப்பாகம் கொண்டவளாக உமையம்மை, வரை மகளாக, வஞ்சி போன்றவளாக, மடப்பத்தன்மை பொருந்தியவளாக, பால் போன்ற மொழி பேசக்கூடியவளாக உமையம்மை இருக்கின்றார் இடப்பாகத்தில். ஆனால் உன்னுடைய வலப்பாகத்தில் என்னென்ன இருக்கின்றது? மான் இருக்கின்றது, மழுவும் இருக்கின்றது. அது மட்டும் அல்லாமல் விடப்பாகன் கச்சும் இருக்கின்றது. அப்ப பாம்பு அங்கு கச்சாக அணிந்திருக்கின்ற தன்மையும் இருக்கின்றது. இச்சைப்பட நீர் அணிந்து, விருப்பமாக நீ அணிந்து கொண்டு இருக்கின்றாய். என்ன அணிந்து கொண்டிருக்கின்றாய்? இவற்றையும் நீ வைத்திருக்கின்றாய். அது போல
விருப்பத்துடன் நீர் அணிந்தவனாக திருநீறு பூசியவனாக நீ இருக்கின்றாய். மிக்க கடப்பார் களிற்று உரிகொண்டு எங்கும் மூடும் எங்கண்ணே. ஒன்று இடப்பகுதியில உமையம்மையோடும் வளப்பகுதியில் இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற நீ எதற்காக மதம் பொருந்திய யானையினுடைய தோலை நீ உரித்து மூடிக்கொண்டு இருக்கின்றாய்? இதற்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். எல்லா இடங்களும் மூடும்படி இருக்கின்றது. இன்னொரு சின்ன கருத்து, நீர் அணிந்து என்று சொல்லும் பொழுது நாம் அணிந்திருக்கின்ற நீர் நமக்கு கவசம். சிவபெருமான் இங்கு கவசமாக திருநீரு அணிந்திருக்கின்றார். அவ்வாறு கவசமாக அணிந்திருக்கும் பொழுது உனக்கு அதற்கு மேல் இன்னொரு கவசம் எதற்கு? இந்த யானையினுடைய தோளாகிய கவசம் எதற்கு என்பதை ஆசிரியர் நமக்கு காட்டுகின்றார். அதற்கு அடுத்ததாக கன்னி இளம்பிறையும் காய் சினத்த மாசனமும் நன்னி இருந்தால் நலம் இல்லை. அதாவது இறைவனுடைய தோற்றத்தை சொல்லுகின்றார். தோற்றத்தை சொல்லும் பொழுது கன்னியாக கலைமாலையாக இளம்பிறையும் கோபம் கொண்ட பாம்பும் அருகருகே இருப்பது நலம் இல்லை, நன்மை தராது என்று சொல்லி தன்னலங்கள் பூங்கொன்றையின் தேன் பொதியும் சடை புனிதா. பூங்கொன்றை மாலையிலிருந்து தேன் சிந்துகின்ற சடையை கொண்டிருக்கின்ற புனிதனே, வாங்கு ஒன்றை இன்றே மதித்து. நான் சொல்லுகின்றேன், இந்த இரண்டும் அருகருகே இருப்பது நலம் அல்ல, பகையை கொண்டிருக்கிறது. ஆதலால் இது எப்பொழுதும் நமக்கு துன்பத்தை தரும். ஆதலால் இப்பொழுதே இதில் ஏதாவது ஒன்றை நீ நீக்கிவிடு என்று சொல்லுகின்றார். இதனுடைய பொருள் என்ன என்று சொல்லும் பொழுது இறைவனுடைய அருள் ஆற்றலை நமக்கு கபிலதேவர் உணர்த்துகின்றார். அதாவது அருளாற்றலை உணராதவர் சொல்லுகின்ற அச்சம் போல இது தெரிகிறது. ஆனால் நோக்கம் அது கிடையாது. இங்கனம் கூறுகின்ற காரணத்தினால் பகைவனுடைய பொருளும் பகை பொருளும் கூட சிவனை அடைந்தால் அவனிடத்தில் பகை நீங்கி நட்புற்று வாழலாம் என்கின்ற ஒரு இலக்கணத்தை நமக்கு இந்த பாடல் வழி ஆசிரியர் நமக்கு காட்டுகின்றார். இதனையே நம்மளுடைய அப்பர் அடிகள் பாம்பும் மதியும் புனலும் தம்மில் பகை தீர்த்து உடன் வைத்த பண்பா போற்று என்று நமக்கு காட்டுகின்றார். அதற்கு அடுத்த பாடலாக நமக்கு மதிமயங்க பொங்கு கோளீரில் கண்டவ விண்டவர்தம் பதிமயங்க செற்ற கொற்றவில் வானவ நற்றவர் சூழ் அதிகை மங்கை திரு வீரட்டனே ஆரிட்டதேனும் உண்டு கதிமயங்க செல்வதே செல்வமாக கருதுவதே என்று ஆசிரியர் நமக்கு காட்டுகின்றார். இதுவும் பழிப்பது போல அமைகின்றது. அறிவு மயங்கும் வண்ணம் கோள் இருள் கண்டத்தை உடையவனே, இருள் கண்டத்தை உடையவனே, கண்டனே அல்ல, அங்கங்க அப்படியே நம்ம நிறுத்திக்கணும். கண்டனே என்பதுதான் கண்டவ என்று வருகிறது. கண்டனே விண்டவர் பகைவருடைய பதியில் சென்று அவர்களுடைய முப்புறங்களை அளித்தவனே, அந்த கொற்றவில் வானவ என்பது தெரியும். அடுத்து நற்றவர் சூழுகின்ற திருவதிகை வீரட்டானத்தில் இருக்கின்ற இறைவனே, வீரட்டனே யாரிட்டாலும் அவர்களிடத்தில் சென்று நீ உண்ணுகின்றாய். கதிமயங்க எல்லா இடங்களிலும் நீ சென்று பிச்சை ஏற்கின்றாய், அவ்வாறு செல்வதை செல்வமாக ஏன் நீ கருதுகின்றாய் என்று ஆசிரியர் கேட்கின்றார். இந்த இடத்தில் ஒன்று என்ன வேண்டும்? சிவபெருமான் பைரவரை தோற்றுவித்து பிரம்ம கபாலத்தில் இரத்த பிச்சை ஏற்க செய்தது தேவர்களுடைய அகங்காரத்தை அடக்க வேண்டும் என்பதற்காகவும், பிச்சாடனராக சென்று பிச்சை ஏற்றது தார்காவனத்து இருடைகளுடைய அறியாமையை போக்குவதற்கும் பொருட்டும் ஆகிய இந்த இரண்டு செயலும் இந்த பாடலில் குறிப்பாக நமக்கு ஆசிரியர் சொல்லி வியக்கின்றார் என்பதை நாம் அறிய வேண்டும். அடுத்ததாக தன்னுடைய நிலையை சொல்லுகின்றார். தன்னுடைய நிலையை என்னவாற சொல்லுகின்றார் பொழுது எப்படி இறைவனை வணங்க வேண்டும், தன் நிலை எப்படி இருக்கிறது. வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை போல இவரும் என்ன செய்கின்றார் என்பது கருதும் கருத்துடையேன். யாரை கருதும்? இறைவனை கருதுகின்ற கருத்து உடையவனாக இருக்கின்றேன். கூப்புவதற்கு கையுடையவனாக இருக்கின்றேன். பெரிதும் பிரதிரத்து பேசன். மிக அதிகமாக மற்றவர்களை பற்றி வேறு ஒன்றின் சிவபெருமானை தவிர வேற யாரையும் பற்றி நான் பேச மாட்டேன். அரிது அன்றே? இவ்வாறு இருப்பது அரிதா? நாம் எந்த இடத்துல ஒரு கோயிலுக்கு சென்றால் கோயில் இருக்கின்ற இறைவனை பற்றி நின்னாம் வணங்காமல் பேசாமல் மற்றவர்களை பற்றி பேசுவது அல்ல. இது அரிது அன்று? இது அரிதல்ல. இது எனக்கு எளிமை. உன்னை கருதுகின்ற கருத்து எனக்கு எளிமை. கைகள் கூப்புவது எளிமை. பிறரை பற்றி பேசாதல் இருப்பது எனக்கு எளிது. ஆக பிறையான்
இனி என் அகம் புகுந்தான். அவனுடைய இப்படி நான் இருக்கின்றதால் அவன் பிறைசூடிய பெருமான் என்னுடைய அகத்தில் புகுந்தான். போக பெறுமோ புறம், இனி அவன் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவன் வெளியே செல்வானோ, இனி புறம் போகல் ஒட்டேன் என்று மாணிக்கவாசகருடைய கருத்தினை ஈண்டு இணையலாம். அதற்கு அடுத்ததாக பாடலை சொல்லும் பொழுது என்னவெல்லாம் மறைந்து மறைந்து இருப்பதற்காக இறைவன் என்ன செய்கின்றான், அவருடைய தோற்றத்தை திருமேனியினுடைய வர்ணனையை ஆசிரியர் காட்டுகின்றார். புறம் மறைய புரி புன் சடை விட்டு, புறம்னா முதுகு மறையும் வண்ணம் புன் சடை நீண்ட சடையானது தாழ்ந்து இருக்கின்றதா, அந்த சடை தாழ்ந்து இருப்பதனால முதுகு மறைந்து விடுகிறது. அதற்கு அடுத்தது எரிபொன் திகழும், எரிகின்ற பொன்னை போல நிறம் மறைய, பொன் போன்ற நிறமானது மறைய என்ன பூசியுள்ளான் என்று சொன்னால் திருநீரு துதைந்தது, திருநீரு முழுவதும் அங்கு பூசப்பட்டதாக இருக்கின்றது. நீண்ட கடலில் இருந்து எடுக்கப்பட்ட நஞ்சினை மறைப்பதற்காக அந்த கண்டமும் அங்கு மறைக்க செய்தது. அப்போ ஒன்று ஒன்றை மறைக்கின்றது. இறைவனுடைய தோற்றத்தை ஒன்று காட்ட ஒன்று மறைப்பதாக நமக்கு காட்டுகின்றார். அறம் மறைய சொல்லி அடுத்த அந்த 2 சொற்களை விட்டுலாம். அறம் மறைய சொல்லி, அறத்தை மறைப்பொருளாக சொல்லி, என்னன்னா வேதத்தில் இருக்கும்படி, உள்ளே இருக்கும்படி, வெளியே தெரியாமல் உள்ளே இருக்கும்படி சொல்லி வைத்த என்னுடைய ஐயம் வேண்டும் அடிகளுக்கே, அறமறைய சொல்லி வைக்கும் ஐயம் வேண்டும் அடிகளுக்கே. அப்ப இறைவனுடைய திருவடியினை நினைத்து ஆசிரியர் நமக்கு சொல்லுகின்றார். இதற்கு அடுத்த பாடல் நமக்கு காட்டுவது இறைவன் ஒற்றியூர் எழுந்தருளுகின்ற தலம். இந்த ஒற்றியூர் என்பது கரைகள் வந்து ஒற்றி செல்வதனால் அதற்கு ஒற்றியூர் என்று பொருள். ஆனால் இன்னொரு பொருள், ஒற்றி என்பது அடகு வைத்தல் என்பது, அடமானம் வைத்தல் என்பது ஒரு பொருள். அது ஆசிரியர் சிலேடை நயத்தால் அந்த ஒற்றியூர் என்பதை, ஒற்றி என்கின்ற சொல்லை 2 விதமாக கையாளுகின்றார். இந்த இடத்தில் ஒற்றியூர் என்பது உனக்கு உரிய இந்த ஊரை நீ ஏன் அடமானமாக அடகு வைத்தாய் என்பதை நீ எனக்கு சொல் என்கின்றார். என்ன காரணம்? அடமானமாக அடகாக இந்த ஊரை வைப்பதற்கு என்ன காரணம்? அடியோமை தாங்கியோ ஆடை உடுத்தோ குடி ஓம்ப மாநிதியம் கொண்டோ கொடியாடும் நெற்றி ஊர் வாளரவ நீர் சடையாய் நின் ஊரை ஒற்றியூர் ஆக்கிற்று உரை. அடியோமை அடியார்களாகிய எங்களை தாங்குவதற்காகவா இந்த ஊரினை அடகு வைத்தாய்? இல்லை நல்ல ஆடையினை உடுத்த வேண்டும் என்பதற்காகவா? அல்லது உன்னுடைய மனைவியும் மக்கள் சிறந்து விளங்குகின்ற உன்னுடைய எனக்கு இதற்குரிய காரணத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசிரியர் நமக்கு காட்டுகின்றார். அடுத்த பாடலாக நமக்கு சொல்லுவது எவ்வாறு இறைவனை வணங்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகின்றார். உரை வந்துரும் பதத்தை உரைமின்கள், அதாவது நமக்கு எப்படி இப்பொழுதே நல்ல விதமாக நாம பேசுகின்றோமோ அப்பொழுதே இறைவனுடைய பெருமையை நாம் பேசிவிட வேண்டும். பின்பு பேசலாம் என்று எண்ணும் பொழுது நரை வந்து சேரும், பின்பு வந்துரும் காலன். நரை வந்ததுமே நமக்கு வாசலில் காலன் காத்து கொண்டு இருப்பான். ஆதலால் திருமறை காட்டில் முத்தினை தள்ளி கொண்டு வருகின்ற அலைகள், அது வருகின்ற அந்த கரையிலேயே மரக்களம் வந்து சேருகின்றது. திருமறைக்காடு கடல் சார்ந்த அந்த பகுதியில களங்கள் வருகிறது, அலைகள் வந்து மோதுகின்றன. அந்த செய்தியை நமக்கு அத்தகைய கடல் சார்ந்த அந்த பகுதியில் இறைவன் திருமறைக்காடனாய் இருக்கின்றான். எம் மணியினை மாணிக்க மணி போன்றவனை நீங்கள் அவனுடைய பெயரை சொல்லி வர வேண்டும் என்பதை காட்டுகின்றார். அதாவது இறைவனை உரிய காலத்திலேயே இளமை பருவத்திலேயே வணங்க வேண்டும் என்பதை காட்டி சொல்கின்றார். அடுத்த பாடலை விட்டு அடுத்த பாடல் 18வது பாடல் இதனோடு தொடர்புடையது. நன்று ஐக்குறும் இருமல்
பெருமூச்சு நன்னாத முன்னம் குன்றை குறுவது கொண்டு அழியாது அறிவே செரிமின் கொன்றை குறு நறும் கண்ணியினான் தன் பொய் பூங்கையிலை குன்றை குறுக அரிதேனும் உள்ளத்திடை கொள்மின்களே என்று சொல்லுகின்றார். அதாவது போன பாடலோடைய தொடர்ச்சி தான். அதாவது தன் ஐ என்பது நன்றாக கோலை வெளியே வரும் வண்ணம் இருமல் வேண்டும். அதற்கு அடுத்தது பெருமூச்சு. இந்த இரண்டும் வந்தால் நமக்கு ஒரு வயோதிகமோ பிணி வருகின்றது என்று அர்த்தம். இந்த இருமலும் பெருமூச்சும் நமக்கு வராத முன் குன்றை குறுவது கொண்டு அழியாது. சிறிய ஒரு பலனை பெரிய பலனை நாம் சிறியதாக கொண்டு அழியாது இருக்க வேண்டாம். செரிமின்கள் எங்கு சென்று சேர வேண்டும்? கொன்றை குறு நறும் கண்ணியினான். கொன்றை மலர் சூடி இருக்கின்ற சிவபெருமான் வீற்றிருக்கும் கைலை குன்றை சென்று சேர்வது மிகவும் அரிது. கைலை மலையை சென்று சேர்வது மிகவும் அரிது. இருந்தாலும் உள்ளத்திடை கொள்மின்கள். அந்த கைலை நாதனை உள்ளத்திலே நீங்கள் நினைக்க வேண்டும். கைலாயத்தை அடைவது அரிது என்றாலும் அந்த கைலை நாதனை உள்ளத்தில் நினையுங்கள். அதன் பயனாக பின் நாம் கைலாயத்தில் சென்று சேர வேண்டும் என்பதை ஆசிரியர் நமக்கு இந்த பாடலில் காட்டுகின்றார். அடுத்ததாக கொண்டபழி நுமக்கும் இறைவன் பிச்சை ஏற்று செல்கின்றான். கொண்டபழி நுமக்கும் கொய்தார் குமரருக்கும் புண்டரிக மாதனுக்கும் போதுமே மண்டி உயிரிழந்தார் சேர்புறங்காட்டு ஓரிவாய் ஈர்ப்ப மயிரிழுந்த வெண்தலைவாய் வந்து என்பதை ஆசிரியர் காட்டுகின்றார். அதாவது இறைவன் பிச்சை எடுக்கின்றார். பிச்சை எடுப்பது ஒரே ஒரு பிரம்மனுடைய தலை ஓட்டில் பிச்சை எடுக்கின்றார். உன்னுடைய குடும்பத்தில் 4 இருக்கின்றார்கள், உன்னை உட்பட, நீ உட்பட. உனக்கு உன்னுடைய குமாரர்களுக்கு முருகனுக்கும் விநாயக பெருமானுக்கும் சிங்க வாகனத்தில் அமர்ந்திருக்கின்ற மாதினுக்கும் இது போதுமோ? அப்ப அந்த என்ன செய்கின்றனா, சுடுகாட்டில் உயிரிழந்தவருடைய பிணத்தினை நரி இழுத்து செல்கின்றது. அந்த வெண்தலையை எடுத்துக்கொண்டு நீ பலிக்கு செல்கின்றாயே, இது உனக்கும் உங்களுடைய குமரருக்கும் குடும்பத்தாருக்கும் போதுமோ என்று கேட்கின்றார். அடுத்த பாடலாக நமக்கு வருவது பார்த்து போடுப்பா. வந்து 6 அழைக்கும் வளஞ்சுழி, திருவளஞ்சுழியை நமக்கு காட்டுகின்றார். அந்த வளஞ்சுழியில் காவிரி ஆறு ஆற்றில் கலக்கின்றது. அதாவது அங்கு இங்கு மலைகளால் அழைக்கின்ற காவிரி ஆறு வளஞ்சுழி வானவனே, வானவர்தம் அந்தார் மகுடத்து அடுத்த பைம்போதில் அந்தேன் உலக்கி செந்தாமரை செவ்வி காட்டும் திருவடிக்கும் செல்லுமே எந்தாய் அடித்தொண்டர் ஓடி பிடித்திட்ட இன்மலர். அந்த பாடல்ல சொல்லும் பொழுது வளம் சொல்லி வானவனே, வானவர் தம் மேல் உலகில் வானவர்கள் இருக்கின்ற இடத்தில் கற்பகம் மலர் இருக்கும். தேவர்களுடைய கற்பக மலரை பொருந்தி தேன் சிந்துகின்ற செந்தாமரை மலர் போல இருக்கின்ற உன்னுடைய திருவடிக்கு செல்லும். எது செல்லுமே? எந்தா இங்கு இருக்கின்ற எந்தையே அடித்தொண்டர் அங்கும் இங்கும் ஓடி மலர் தேடுவதற்காக, மலரினை எடுத்து வருவதற்காக அங்கும் இங்கும் சென்று ஓடி பிடித்திட்ட இந்த இன்மலர் உன்னுடைய திருவடி தாமரைக்கு செல்லுமே என்று கேட்கின்றார். செல்லுமே என்பது செல்லும் என்பதை காட்டுகின்றார். அடுத்த பாடலாக நமக்கு சொல்லும் பொழுது, மலர்ந்த மலர் தூவி மாமணத்தை கூப்பி புலர்ந்தும் புலராத போடும் கலந்து இருந்து கண்ணீர் அரும்ப கசிவாருக்கு காண்பதற்கு எளியவன் தென்னீர் சடை கறந்த தேர். தெளிந்த சடையில் கங்கையை வைத்திருக்கின்ற அந்த இறைவன் எப்படி இருக்கின்றான்? காண்பதற்கு எளியவனாக இருக்கின்றான். அனைவருக்குமா? இல்லை, கசிவாருக்கு, உள்ளத்தால் அன்பால் அருளால் கசிபவர்க்கு காண்பதற்கு எளியவனாக இருக்கின்றான். இப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை ஆசிரியர் நமக்கு காட்டுகின்றார். ஒன்று, மலர்ந்த மலர் தூவி, என்ன மொட்டு வேண்டாம் என்பதை காட்டுகின்றார். மலர்ந்த மலர் தூவி மாமணத்தை கூப்பி, மனமானது குவியும் வண்ணம் செய்து புலர்ந்தும் புலராத போது, 2 நேரம், புலர்ந்த காலை அதிகாலை, புலராத போது என்பது மாலை, 2 நேரத்திலும் கலந்து இருந்து கண்ணீர் அரும்ப கசிவாருக்கு காண்பதற்கு எளியவனாக இறைவன் விளங்குகின்றான் என்பதை காட்டுகின்றார். அடுத்த பாடலை சொல்லும் பொழுது,
தேவனை பூத படையானை கோதை திரு இதழை பூவனை காய்சின போர் விடையான் தன்னோடும் போற்ற நின்ற மூவனை ஈருருவாய முக்கண்ணனை முன்னும் மறை நாவனை நான் மறவேன் இவை நான் வல்ல நான்களே என்பதை ஞானங்களே என்று காட்டுகின்றார். ஒன்று சொல்லும் பொழுது இறைவனுடைய பெயரை நமக்கு பலவிதமாக எடுத்தாளுகின்றார். தேவனாக இருக்கின்றான், பூதப்படை உடையவனாக இருக்கின்றான், கோதை சூடிய கொன்றை மாலை உடையவனாக இருக்கின்றான், போர் விடையானாக இருக்கின்றான் சொல்லி மூவருக்கு முதல்வனாக இருக்கின்றான், இரண்டு உருவமாக இருக்கின்றான், மூன்று கண்களை உடையவனாக இருக்கின்ற இறைவன், மறை நாவனை மறை சொல்லுகின்ற இந்த இறைவனை நான் மறவேன். இத்தகைய பல பொருள்கள்ல இறைவன் பல பெயர்களில் விளங்குகின்றான். இத்தகையவனை எல்லாம் நான் மறவாது இருக்கின்றேன், இவையே நான் பெற்ற ஞானங்கள் என்பதை நான் சொல்லுகின்றார். இதுதான் நான் பெற்ற ஞானங்கள் என்பதை கபில தேவர் நமக்கு காட்டுகின்றார். அடுத்த பாடலை நமக்கு சொல்லும் பொழுது எப்படி ஒரு சங்க காலத்தில் புலவருக்கு சொல்லும் பொழுது வறுமையை இணைத்து சொல்லுவார்கள். அதுபோல நானும் என் நல்குறவும் நல்காதார் பல்சடையில் கால் நிமிர்ந்து நின்றிருப்ப கண்டு இருக்கும் வானவர்கள் தெம்பெருமான் மூ வெயிலும் வேவ சரந்தூற்றல் எம்பெருமான் என்ன இயலு என்பதை நமக்கு காட்டுகின்றார். நானும் என்னுடைய நல்குறவும் என்னுடைய வறுமையும், நானும் என்னுடைய வறுமையும் நல்காதார் பல்கடையில் கால் நிமிர்த்தி நின்றிருப்ப, பலருடைய வாசலில் சென்று நான் பிச்சை கேட்பதற்காக நிற்கிறேன், என்னால் நேராக நிற்க முடியவில்லை. எப்படி இருக்கு? கால் நிமிர்த்து நின்று இருக்கின்றேன், காலினை நிமிர்ந்து நின்று இருக்கிறேன், ஒரே நிலையில இல்லாமல் மாறி மாறி நிற்கின்ற அந்த தன்மையில் நான் வறுமையில் பலரிடத்தில் சென்று நான் நிற்கின்றேன். வானவர்கள் தம்பெருமான் கோட்டை முப்புறமும் எயிலும் வேவ அம்புகள் கொண்ட அம்புகள் வீசி எரி வீட்ட செய்த எம்பெருமான் என்னா இயல்பு, அவனுடைய இயல்பு இவ்வாறு இருக்கிறது. அதாவது சிவபெருமான் என்னை பார்த்து இவ்வாறு இருக்கிறாரே என்று சொன்னாலும் அதற்கு என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது நான் இறைவனை வணங்கவில்லை. இறைவனை நான் வணங்காத காரணத்தினால், எம்பெருமானை நான் எண்ணாத காரணத்தினால் அந்த இயல்புதான் என்னை இந்த நல்குறவிலிருந்து என்னை பிரிக்க முடியாத இறந்த நிலையில் இருக்கின்ற, இறங்கி மற்ற இடத்தில் சென்று பிச்சை ஏற்கின்ற நிலையில் என்னை வைத்தது என்பதை காட்டுகின்றார். சிவபெருமானை ஏத்தாதவர்கள், சிவபெருமானை வாழ்த்தாதவர்கள் வறுமையாளராக இருப்பார் என்பது கருத்தாக நமக்கு காட்டப்படுகின்றது. அதற்கு அடுத்த பாடலாக எல்லாம் பொருளாக இறைவன் இருக்கின்றான் என்பதை நமக்கு காட்டுகின்றார். இயல் இசை நாடகமாய் எழு வேலைகளாய் வலுவா புயலியல் விண்ணோடு மண் முழுதாய் பொழுது ஆகி நின்ற மயிலியல் மாமரை காடர் வெண்காடர் வன்தில்லை மல்கும் கையிலியல் கண்ணி பங்கா அன்பர் சித்தத்து அடங்குவரே என்பதை நமக்கு காட்டுகின்றார். இயல் இசை நாடகமா இயலாக இருக்க எல்லாம் எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கின்ற இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அந்தர் ஆமையாய் நிற்கும் பெரியோனுடைய நிலையை இங்கு காட்டுகின்றார். இயல் இசை நாடகம் முத்தமிழாக இறைவன் இருக்கின்றான், 7 கடலாக இருக்கின்றான், மேகம் சூழ்ந்த விண்ணும் மண்ணுமாக அவன் இருக்கின்றான், பொழுதாகவும் இருக்கின்றான், கால தத்துவமாகவும் அவன் இருக்கின்றான். மாமரை காடனாக ஒரே பாடல்ல 3 தலங்களை அவர் சொல்லுகின்றார். மாமரை காடனாக இருக்கின்றார், வெண்காடராக இருக்கின்றார், தில்லையில் இருக்கின்ற இறைவனாக இருக்கின்றார். யாரு? அந்த உமையை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கின்றவர், அவருடைய கண்களை சுற்றி செல்லுகின்றார். கையலியல் கண்ணி பங்கார் அன்பர் சித்தத்து அடங்குவரே, அன்பருடைய சித்தத்தில் அடங்குவர். கையலியல் மீன் போன்ற கண்களை உடைய உமையம்மையை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கின்ற அந்த இறைவன் அன்பர் சித்தத்தில் அடங்குவர். மிக பெரியவனாக எல்லாமாக எல்லா பொருளுமாக முதல் பொருளாக கருப்பொருளாக உரி பொருளாக எல்லா பொருளாக இறைவன் விளங்கி கொண்டிருந்தாலும் அன்பருடைய சித்தத்தில் அவன் அடங்குபவனாக காட்டுகின்றார் கபிலதேவர். அதற்கு அடுத்த ஒரு 2-3 பாடல்கள் நமக்கு அகத்துரை பாடலாக சொல்லுகின்றார். அகத்துரை பாடல் என்பது கடவுள் மாட்டு மானிட பெண்டே நயந்த பக்கமாக சொல்லுகின்றார். அடங்காதார் ஆரொருவர் பாடல் 25
அங்கொன்றை துன்று மடங்காதல் என்வளை கொள் வார்த்தை நுடங்கு இடையே ஊரூரன் சென்றக்கால் உன் பழிக்கு என்று அங்கனே ஆரூரர் செல்லுமாறு அங்கு அடங்காதார் ஆரொருவர். அதாவது இந்த பாடலுடைய கருத்து என்ன என்றால், மென்மையான இடை உடையவர்களே ஊரூரன் ஊரூராக செல்லும் பொழுது பிச்சை எடுப்பதற்காக, பழி எடுப்பதற்காக உன் பழிக்கு என்று ஆரூரன் அங்கங்கு செல்லுகின்றான், ஊரூராக செல்லுகின்றான். அவன் அவ்வாறு செல்லும் பொழுது அவன் மீது கொண்ட மையலின் காரணமாக, அவன் மீது கொண்ட கொன்றை, அவன் அணிந்திருக்கின்ற கொன்றை மலர் மாலையின் மீது கொண்ட காரணத்தின் காரணமாக எல்லாரும் அவனை எண்ணிக்கொண்டு செல்லுகின்றார்கள். அடங்காதார் யார் ஒருவர், யாருமே அதற்கு அடங்கவில்லை என்று சொல்லும் பொழுது என்னுடைய வளையல்களை கவர்ந்தவனாக இருக்கின்றான். போன முறையும் சில பாடல்களுக்கு முன்பு இந்த செய்தியை பார்த்தோம். காதலை உடைய என்னுடைய வளையலை அவன் கொண்டவனாக விளங்குகின்றான். அவன் பழிக்கு செல்லும் இடத்தில் எல்லா இடங்களிலும் எந்த மகளிர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை மகளிர்களும் அவனுடைய கொன்றை மாலையிலும் அவன் வார்த்தையிலும் காதல் கொண்டவராக இருக்கின்றார்கள் என்று கூறுவதாக அமைகின்றது இந்த பாடல். அதாவது மடப்பத்தன்மை சொல்லுவதாக, அவன் மாலையை பெற வேண்டும் என்கின்ற மடப்புத்தன்மையும் சொல்லுகின்றார். காதலை உடைய என்னுடைய வளையல்களும் கலண்டன என்பதையும் நமக்கு காட்டுகின்றார். அதற்கு அடுத்த 27வது பாடல் நட்டம் நீ. ஏன்னா அதுக்கு அடுத்ததெல்லாம் ஒரே மாதிரியாக திரும்ப அதனுடைய வர்ணனையை சொல்லுகின்றார். அடுத்த பகுதிக்கு நாம செல்லலாம். நட்டம் நீ ஆடும் பொழுதத்து நல் லயம், நல் இளையம் லயம் என்பது சேர்ந்து வருகிறது. கொட்ட குளிந்து ஒளிந்தவா கொல்லோ அட்டு கடுங்குன்ற மால் யானை காரூருவை போர்த்த கொடுங்குன்ற பேயின் கொடிரு. நீ நட்டம் ஆடுகின்றாய். நீ நட்டம் ஆடும் பொழுது எது ஆடுகின்றது? நல்ல லயத்துக்கு ஏற்ப கொட்ட குளிந்து ஒளிந்த வா கொல்லோ என்று சொல்லும் பொழுது பேய்களை அங்கு சொல்லுகின்றார். பேய்களை சொல்லும் பொழுது இயல்பாகவே அந்த பேய்களுக்கு தாடை பகுதி குளிந்து ஆக இருக்கும், குளிந்த வண்ணம் இருக்கும். அப்போ இசைக்கருவிகள் வாசிக்கும் பொழுது, வாய் இசைக்கருவிகளை வாசிக்கும் பொழுது அந்த வாயால் இசைகளை, அதாவது நாதஸ்வரமாக வாய் கருவிகளை, அந்த கருவிகளை அவர்கள் இசைக்கும் பொழுது அந்த காற்று வெளியில் வரும் பொழுது அவர்களுடைய வாய் பகுதி தாடை விழுந்தது போல இருக்கும். அதனை இவர்களோடு ஒப்புமைப்படுத்தி நமக்கு காட்டுகின்றார். முழவு முதலியவற்றை தாள அறுதியிட்டு தோன்ற முழக்கும் பொழுது தாடை குழிவது இயல்பாக இருக்கின்றது. இது இயல்பு, பேய்களுக்கு இது இயல்பு. ஆனால் அந்த உன்னுடைய கூத்திற்கு கொட்டி முழக்குவதற்காக பேய்கள் இங்கு ஆடுகின்றன. பேய்களை தவிர உனக்கு வேறு எதுவும் இங்கு கிடைக்கவில்லையா என்பதை சொல்லி யானை தோல் உரித்த தன்மையை நமக்கு காட்டுகின்றார். கொடிறு என்பது அங்கு கொடுங்கூற்ற பேயின் கொடிறு, அவர்களுடைய தாடை எவ்வாறு இருக்குது நமக்கு காட்டுகின்றார். அடுத்த பாடலாக நமக்கு சொல்லுவது 29வது பாடல். இதுவும் அகச்சுவைக்குரிய பாடலாக வருகிறது. வண்டு நமக்கு சொல்லுகின்றார். விதிகரந்த வெவ்வினையே மென் குழற்கே வாளா மதுகரமே எத்துக்கு வந்தாய் நதிகரந்த கொட்டு காட்டான் சடைமேல் கொன்றை குறுந்தெரியல் தொட்டு காட்டாய் சுழல்வாய் தொக்கு என்பது அங்க சொல்லும் பொழுது அந்த வண்டினை நமக்கு சொல்லுகின்றார். அதாவது எனக்கு மதுகரமே, நீ எதுக்காக நீ இங்கு வந்தாய்? நதி கரந்த சடையை மறைவாக வைத்திருக்கின்ற இறைவன் ஆடுகின்ற கொட்டுக்கு, கொட்டுக்கு என்று சொல்லுவது மத்தளம் முதலிய கொட்டுகளுக்கு ஏற்ப நடனம் ஆடுவதற்காக மாலை தொட்டு அந்த இசைக்கருவிகள் இசைக்க, அந்த கொட்டு முதலான மத்தளம் முதலான இசைக்கருவிகள் இசைக்க, அதற்கு ஏற்ப இந்த வண்டு அங்கு வருகிறது, மதுகரம் அங்கு வருகிறது. அது அந்த தெரியலில் குறுந்தெரியல், அவர் அணிந்திருக்கின்ற கொன்றை மாலையை எனக்கு தராவிட்டாலும் பரவாயில்லை, அந்த மலர் மாலையில் இருக்கின்ற மனத்தையாவது எனக்கு கிளர்த்தி, அதில் இருந்து கிளறி நறுமணத்தை கொண்டு எனக்கு காட்ட மாட்டாயா என்று கேட்கின்றார் கபிலதேவர். அதாவது அகப்பாடல்ல தலைவி பாடுவதாக அமைகின்றது. ஒரு இயல்பு, அதாவது இறைவனை விரும்புகின்ற பெண்ணீர், அதான் கடவுள் மாட்டு மானிட பெண்ணீர் நயந்த பக்கம் என்பது. மாலையை பெறாவிட்டாலும் கூட அந்த மாலையை விரும்புவது மகளிருடைய இயல்பு. அந்த மாலையை எனக்கு கிடைக்காது, இருந்தாலும் அந்த மனத்தையேனும்
எனக்கு காட்டினால் நான் ஆறுதல் கொள்வேன் என்பதை நமக்கு ஆற்றாமை மீதூர கொண்ட தலைவியின் காரணமாக காமம் மிகுந்த தலைவி பாடுவதாக இந்த பாடல் அமைகின்றது. அதற்கு அடுத்த பாடலாக நிறைய இங்கு சொல்லுவது திருவையாறை நமக்கு காட்டுகின்றார். பாடல் 30வது பாடல் கொஞ்சம் வேகமாக போகலாம். தொக்கு வரும் கணம் பாட தொல் நீரு அணிந்தே நிலவு நக்கு வரும் கண்ணி சூடி வந்தார் என்பது. சூடி வந்தார் நரும் புன்னை முன்னம் அக்கு வரும் களிக்காணல் ஐயாரரை காண அன்பு மிக்கு வரும் அரும் போதரை காண வெல்குவலை. இதுவும் ஒரு அகச்சுவைக்கு உரிய பாடலாக இருக்கிறது. அதாவது கூட்டமாக கணங்கள் எல்லாம் வருகின்றது, எல்லாம் இறைவனை சுற்றி எல்லாரும் வர்றாங்க. தொல் நீர் அணிந்து நிலவு வீச, அதாவது ஒளி வீச நக்கு வரும் கண்ணி சூடி வந்தார். சிவபெருமான் அங்கு வருகின்றார். பூதகணங்கள் சூழ நீரு அணிந்து பிறையினை சூடி ஒளி வீசுகின்ற அளவுக்கு கண்ணியினை சூடி அவர் வந்தார். நரும் புன்னை முன்னம், புன்னம் மரத்துக்கு முன்பாக அந்த பூக்களோடு அக்கு வரும் களிக்காணல், அதாவது இது நீர் பகுதியில இருக்கின்றது புன்னை மரங்கள். அக்கு என்பது சங்கு, சங்குகளும் புன்னை பூக்களும் வருகின்ற அந்த களிக்காணல் நிறைந்திருக்கின்ற பகுதியாக ஐயாறு இருக்கின்றது. திருவையாறு இறைவன் அந்த இடத்தில் எழுந்தருளி இருக்கின்றான். திருவையாறு அந்த இடத்தில் இருக்கின்ற இறைவனை போதரை காண நான் வெல்குவனை. பார்க்கும் பொழுது பார்க்காத வரைக்கும் இறைவனை காண வேண்டும் என்று ஒரு எண்ணம். இறைவனை வந்த பின்பு காண்பதற்கு அவள் நாணம் அடைகின்றாள் என்பதை கண்டால் அந்த அரும்போதரை காண நான் நாணம் அடைகின்றேனே என்பதை காட்டுகின்றார். அதற்கு அடுத்ததாக சொல்லும் பொழுது ஒரு 32வது பாடல் வர்ணனையாக அமைகின்றது. அதாவது கூறும் பெருங்கண்ணி சேரும் கருங்கூந்தல் சுண்ணம் துதைந்து நீரு பெரும் திருமேனி நெருப்பு புரை பொறுப்பு ஒத்து 6 பெரும் சடை அங்கொன்றை அந்தேன் துவளை சிந்த வீறு பெரும் சென்று சென்று எம்பிரானுக்கு வெண்ணிறமே என்பதை நமக்கு காட்டுகின்றார். அதாவது சிவபெருமானுடைய தோற்ற சிறப்பை 3 நிறத்தில் நமக்கு காட்டுகின்றார். வெண்மை நிறமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் அந்த வெண்மை நிறத்தோடு கருமை நிறம் கலந்ததாக இருக்கின்றது. அந்த கருமை நிறத்தில் தேன் துளி சிந்துவது ஆகிய இந்த 3 வண்ணங்கள் கலந்ததாக அவருடைய உருவம் இருப்பதை நமக்கு காட்டுகின்றார். அதாவது நீரு பெரும் திருமேனி எப்படி இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது சுண்ணம் துதைந்து, சுண்ணம் பூசப்பட்ட பொடிகள் பூசப்பட்ட நீரு பெரும் திருமேனி நீரு பூத்த நெருப்பனை போல இருக்கிறது. 1. 2வது 6 பெரும் சடை அங்கொன்றை அந்தேன் துவளை சிந்த, அவருடைய சடையில் இருக்கின்ற சடாமுடியில் அணிந்திருக்கின்ற அந்த கொன்றை மாலர் தேன் சிந்துகின்றது, துவளை சின்ன துளிகளாக சிந்த. இந்த 2ஓடு எது சேருகிறது என்று சொல்லும் பொழுது உமையம்மையினுடைய கூந்தல் அங்கு சேருகின்றது. மால்தோறு பாகனாக விளங்குகின்ற உமையம்மையினுடைய கூந்தல் சிவபெருமானுடைய திருநீறு பூசப்பட்ட நெருப்பு போன்ற மேனியின் மீது அது கிடக்கின்றது. அப்போ வெண்மை நிறம், சிவந்த நீரு ஊத்த நெருப்பு நிறம், அவற்றோடு உமையம்மையினுடைய கூந்தலாகிய கருமை நிறம், கொன்றையினுடைய தேன் துளி, இவை சேர வீறு பெரும் சென்று எம்பிரானுக்கு வெண்ணிறமை என்பதை சொல்லுகின்றார். இவையெல்லாம் சேர சேர மேலும் மேலும் அழகு பெறுவதாக அந்த இறைவனுடைய தோற்றம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகின்றார். அதற்கு அடுத்ததாக சொல்லும் பொழுது அடுத்த பாடலும் அகப்பாடல் தான். அதனை விடுத்து அடுத்ததாக ஒரு 34வது பாடலுக்கு நாம் செல்லலாம். கொடிக்குளவு மதில் கோவலூர் வீரட்ட கோளரவம் பிடிக்கில அம்முடி பூனலை அத்தோடு மால் விடையின் இடிக்குரல் கேட்டிடும் என்று இருக கடிவால் எயிற்றால் கடிக்கலுறு மஞ்சி நஞ்சம் இருந்த நின் கண்டத்தியே என்பதை நமக்கு காட்டுகின்றார். இந்த பாடலில் அங்க வீரட்டனை சொல்லுகின்றார். வீரட்டா என்று சொல்லும் பொழுது அந்த தலம் எவ்வாறு இருக்கிறது? கோவலூர் எல்லாம் வீரட்டம் நடந்த இடம் அல்லவா? கோவலூர் வீரட்டம் கோல் அறவும் பிடிக்கல அம்முடி பூநிலை என்று சொல்லும் பொழுது சிவபெருமானுடைய திருமுடியில் அங்கு பாம்பு இருக்கின்றது. அந்த பாம்பு அந்த சடாமுடியை சுற்றும் பொழுது சடைமுடி மிக பெரிதாக இருக்கிறது. ஆதலால் அது பிடிக்கவில்லை. அந்த இடம் கொள்ள முழுவதும் சுற்றுவதற்கு அந்த பாம்பு சிறிதாக இருப்பதனால் அறவும் பிடிக்கில் அம்முடி பூனலை, ஆதலால் அதனை நீ சூட வேண்டாம் என்பது ஒரு பொருள்.
அடுத்ததாக சொல்லும் பொழுது, உன்னுடைய நீ காளை வாகனத்தில் இருக்கின்றாய், விடை வாகனத்தில் இருக்கின்றாய், அது கத்துகின்ற, அது ஓசை எழுப்புகின்ற அந்த குரலை கேட்டு என்ன என்று சொன்னால், அந்த பாம்பு இடிக்குரலாக இடியினை போல அது ஒலிக்கின்றதே என்று சொல்லி அச்சப்பட்டு உன்னுடைய கருத்த கண்டத்தை தன்னுடைய பல்லால் கடித்து கொண்டு இருக்கின்றது. ஆதலால் இவற்றை நீ நீக்க வேண்டும் என்று பூண வேண்டாம் என்பதை நமக்கு காட்டுகின்றார். அந்த அச்ச உணர்வை நமக்கு காட்டுதல், அரவம் பூணுதலை நீ விட வேண்டும் என்பதை காட்டுகின்றார். அதற்கு அடுத்த பாடல், கண்டம் நிறம் கருப்ப கவ்வை கருங்கடல் நஞ்சு உண்டல் புரிந்து உகந்த உத்தமருக்கு தொண்டு அடைந்தார் பூசுவரை கூற்றை குறுகுவரை பூசுவரை கூற்றை ஒன்று. அடுத்தது, குறுகுவரை தீ கொடுமை பேசுவரை மற்றொருவர் பேச்சு. அதாவது கண்டம் நிறம் கருப்ப கவ்வை கருங்கடல் நஞ்சு உண்டல் புரிந்து உகந்த உத்தமருக்கு, இந்த 2 வரி அனைவருக்கும் தெரிந்த செய்திதான். அதாவது நஞ்சுண்ட உத்தமனாக விளங்குகின்ற அந்த சிவபெருமானுக்கு தொண்டு செய்கின்ற அடியார்களை பற்றி இந்த பாடல் அமைகின்றது. பூசுவரை கூற்றை கண்டால் அவன் அச்சப்படுவானோ, பூசுவரோ, இந்த இடத்துல நாம் அப்பர் பெருமானை நாமார்க்கும் புதியல்லோம் நமனை அஞ்சோம், அதனை ஈண்டு நினையலாம். கூற்றை கூசுவரை குறுகுவரை தீ கொடுமை, அவர்கள் தீ கொடுமையின் பக்கம் செல்வார்களா? இல்லை. பேசுவரை மற்றொருவர் பேச்சு, இறைவன் பேச்சு அல்லாமல் வேறொருவருடைய பேச்சினை அவர்கள் பேசுவார்களா? இதுதான் உத்தமராகி சிவபெருமானுக்கு தொண்டு செய்கின்ற அடியார்களுடைய இலக்கணமாக கபிலதேவ நாயனார் நமக்கு காட்டுகின்றார். அதற்கு அடுத்ததாக சொல்லும் பொழுது, இந்த பேய் சுற்றமாக வருகின்றாய் நீ, உனக்கு திருமாலும் பிரம்மாவும் அனைவரும் உன்னோடு பரிவாரங்களாக வர நீ எதற்காக பிணம் சுடுகின்ற அந்த காட்டுக்கு பக்கத்தில் சென்று நீ எதற்காக இவ்வாறு நீ ஆடுகின்றாய்? அரசனுக்குரிய பரிவாரங்களாக இவர்களெல்லாம் உன்னை சுற்றி வர ஏன் நீ இவ்வாறு அங்கு சென்று ஆடுகின்றாய் என்பதை சொல்லி அடுத்த பாடலோடு நாம் முடிக்கின்றோம். மண்ணும் பிறப்பருக்கும் மாமருந்து வால் அரக்கன் துண்ணும் சுடர் முடிகள் தோல் நெறிய தன்னை திரு சத்தி முற்றத்தான் சித்தத்துள் வைத்தான் திரு சத்தி முற்றத்தான் தேசு. சத்தி முற்றம் என்பது ஒரு தலம், சோழ நாட்டில் இருக்கின்ற ஒரு தலம். அந்த 2 இடத்துல சத்தி முற்றம் என்பது நமக்கு காட்டுகின்றார். இறுதியில் வருவது ஒரு தலத்தை சொல்லுவதாக இருக்கின்றது. மண்ணும் பிறப்பருக்கும் மாமருந்து, இது மண்ணும் நிலைபெற்ற இந்த பிறப்பினை அறுக்கக்கூடியதாக மாமருந்து நமக்கு இருக்கிறது. எது இருக்கிறது? சத்தி முற்றத்தான் தேசு, சத்தி முற்றத்தில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவனுடைய ஒளி, இறைவனுடைய அருளை நமக்கு பிறப்பருக்கும் மருந்தாக விளங்குகின்றது. இன்னொன்று, துண்ணும் சுடர் முடிகள் தோல் நெறிய, ராவணன் சிவபெருமான் அமர்ந்திருப்பது என்று தெரிந்தும் அந்த கைலாய மலையை தூக்குகின்றார். தூக்கும் பொழுது அவனுடைய 10 தலைகளும் 20 தோள்களும் நெருகின்றன. அவ்வாறு நெருக்கின்ற அந்த சமயத்தில் அவனுடைய உள்ளத்தில் இவன் மிகவும், இந்த சிவபெருமான் மிகவும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான் என்பதை சொல்லுவதாக இந்த பாடல் அமைகின்றது. அப்போ சிவபெருமானுடைய தேசு ஒளி, அவனுடைய அருள் நமக்கு மண்ணும் பிறப்பருக்கும் மாமருந்தாக விளங்குகின்றது என்று கபிலதேவ நாயனார் இந்த பாடலை முடிக்கின்றார். நாமும் சிவபெருமானுடைய மாமருந்தாக, மண்ணும் நம்மளுடைய பிறப்பினை அறுக்கும் மாமருந்தினை நாமும் சிவபெருமானுடைய திருவடியினை நினைந்து அவனுடைய புகழினை நாம் போற்றுவோமாக. வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து இணையத்தில் இணைந்திருக்கின்ற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி. முனைவர் ஞான பூங்கோதை அம்மா அவர்கள் மிக அற்புதமாக சிவபெருமான் இரட்டை மணிமாலை குறித்த பொழிவினை வழங்கினார்கள். தமிழில் அகத்துறை என்பதுதான் செம்பாதி இருக்கிறது. அந்த நிலையில் தெரிந்த ஒன்றை கொண்டு தெரியாத ஒன்றை விளக்குவதைப் போல நாயக நாயகி பாவனை என்கின்ற அந்த மதுர பாவத்தில் அமைந்த கபிலதேவ நாயனாருடைய சிவபெருமான் இரட்டை மணிமாலை குறித்த அம்மையாருடைய பொழிவு கடவுள் மாட்டு மானிட பெண்டிர் நயந்த பக்கமும் என்கின்ற அவர்களுக்கே உரித்தான அந்த இலக்கண சான்றை காட்டி கடவுளை
தலைவனாக நாயகனாக பார்க்கின்ற அந்த பார்வையை இந்த இலக்கியமும் மிக அற்புதமாக எடுத்து சென்று இந்த ஆன்மா பரமான்மாவோடு இணைகின்ற அந்த அந்த அருளியல் நிலையை வாழ்வியலோடு இணைத்து பார்த்த கபிலதேவ நாயனாரை நம் கண்முன் காட்டிய பேராசிரியர் முனைவர் ஞானப்பூங்கோதை அம்மா அவர்களுக்கு ஐயாரப்பர் திருமுறை மன்றத்தின் சார்பாகவும் நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் சார்பாகவும் பணிவான நன்றியை தெரிவிப்பதில் மகிழ்கிறோம். நன்றி அம்மா. உங்கள் பணிகள் தொடர எல்லாம் வல்ல இறைவன் துணை இருப்பாராக. அடுத்ததாக நம்முடைய சிவபெருமான் திரு அந்தாதி என்கின்ற தலைப்பில் சிங்கப்பூரை சார்ந்த சிவ வெங்கடேஷ் அவர்கள் இப்பொழுது பொழிவாற்றி கொண்டிருக்கிறார்கள். நாம் அதில் இணைந்து திரு அந்தாதியை நாம் சிந்திப்போமாக. அதனுடைய இணைப்பு சுட்டி இந்த சாட் பாக்ஸில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நேரலையில் நாம் அடுத்து இணைவோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.